2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். வன்முறையை பரப்பி சமூகத்தை சீர்குலைக்கும் முயற்சி, பிரதமர் மோடி வேதனை. இந்திய கத்தோலிக்க பேராயர்கள் பேரவை சார்பில் டெல்லி சிபிசிஐ மைய வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்நிகழ்ச்சியில் தான் பங்கேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். உங்களுடன் நான் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பது நம் அனைவருக்குமே மறக்க முடியாததொரு தருணமாக அமைந்துவிட்டது. சிபிசிஐ நிறுவப்பட்டு 80 ஆண்டுகள் முடிவதால் இந்நிகழ்ச்சி கூடுதல் சிறப்பு பெறுகிறது. அன்பு, நல்லிணக்கம், சகோதரத்துவமே இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். இதை பலப்படுத்த நாம் அனைவரும் உழைக்க வேண்டியது அவசியம். வன்முறையை பரப்பி சமூகத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் நடப்பது மனதிற்கு வேதனை அளிக்கிறது. சமீபத்தில் ஜெர்மனி கிறிஸ்துமஸ் சந்தையில் நடந்த சம்பவத்தில் 9 வயது குழந்தை உட்பட 5 பேர் இறந்தனர். 7 இந்தியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுபோன்ற சவால்களை எதிர்த்து போராட நாம் ஒன்றுபடுவது அவசியம். போர் பாதித்த ஆப்கானிஸ்தானில் 8 மாதங்களாக தவித்த அருட்தந்தை அலெக்சிஸ் பிரேம்குமார் பத்திரமாக மீட்கப்பட்டது மிகுந்த மன நிம்மதியை தந்தது. அவரை பத்திரமாக அழைத்து வர நமது அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்தது. எங்களை பொறுத்தவரை இதை தூதரக ரீதியிலான ஒரு நடவடிக்கையாக கருதவில்லை. நமது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரை மீண்டும் தாயகம் அழைத்து வருவதை போன்ற உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கையாக அமைந்தது. இந்தியர்கள் உலகின் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஒவ்வொரு குடிமகனையும் காப்பதும் அவர்களை எந்தவித இடையூறுகளை சமாளித்தும் பத்திரமாக அழைத்து வருவது அரசின் கடமை. இதுவே இன்றைய இந்தியாவின் உத்வேகம் என்றும் பிரதமர் மோடி பேசினார். அதிமுகவினருக்கு அரசு ஒப்பந்தம், ஸ்டாலின் முன் திமுகவினர் புலம்பல். சட்டசபை தேர்தலுக்கு கட்சியினரை முடுக்கிவிடும் விதமாக திமுக தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் சில தினங்களுக்கு முன் நடந்தது. கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் 36 பேர் பேசினர். அதில் சிலர் வைத்த குற்றச்சாட்டுகள் முதல்வர் ஸ்டாலினை அதிர வைத்தன. குத்தாலம் கல்யாணம் பேசியதாவது: கட்சியில் ஏராளமான இளைஞர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சட்டசபை, லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிப்பதில்லை. பெரும்பாலான தொகுதிகள் கூட்டணி கட்சியினருக்கு வழங்கப்பட்டு விடுகின்றன. கூட்டணி தர்மம் காக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் சீட் கேட்கின்றனர். வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படாமல் சீட்டுகளை பெற்று விடுகின்றனர். சீட் பெற்ற பின்னரே வேட்பாளர்களை தேடுகின்றனர். அதனால் கூட்டணி கட்சியினர் கேட்கும்போது தொகுதிகளில் இருக்கும் செல்வாக்கு குறித்து கேட்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு குறைந்தது 5 வேட்பாளர்கள் பட்டியல் கொடுக்கச் சொல்ல வேண்டும். அதிலிருந்து வெற்றி வேட்பாளரை நாமே தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சி சார்பில் எம்எல்ஏக்களாக இருக்கும் சிலர் அரசை தேவையின்றி விமர்சிக்கின்றனர். அவர்களை தலைமை கண்டிக்க வேண்டும். வரும் தேர்தலில் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலர் ஜே மூர்த்தி பேசுகையில், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் அரசு ஒப்பந்தங்கள் எடுத்து சம்பாதித்தனரோ அவர்களை இப்போதும் ஒப்பந்ததாரர்களாக உள்ளனர். அதிமுகவினருக்கே வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதனால் லோக்கல் திமுகவினருக்கு மரியாதை இல்லை. அவர்களுக்கே ஒப்பந்தம் அளிக்க வேண்டியிருந்தால் வெளியூரைச் சேர்ந்தோருக்காவது கொடுக்க வேண்டும். அதிமுகவினர் பலரும் அமைச்சர்களிடம் சென்று எளிதில் காரியம் சாதிக்கின்றனர். ஆனால் திமுக காரனால் முடியவில்லை என புலம்பியுள்ளார். நீலகிரி முபாரக் பேசும்போது, கட்சியில் பொறுப்பில் இருப்போரில் பெரும்பாலானோர் வயதானவர்களாக உள்ளனர். இளைஞர்களுக்கு வழிவிட்டால் தானே பொறுப்புக்கு வர இயலும் என்றார். இதற்கு பதிலளித்து ஸ்டாலின் பேசியதாவது: ஒப்பந்ததாரர்களை கட்சி வேறுபாடு பார்த்தோ அரசோ அமைச்சர்களோ தேர்வு செய்வதில்லை. தரமாக பணியாற்றுவரா, அரசு விதிகளின்படி தகுதி உள்ளதா என்பதை பார்த்தே ஒப்பந்த பணிகள் அளிக்கப்படுகின்றன. தகுதி மட்டுமே பார்ப்பதால் இப்படி ஒரு சூழல் இருக்கலாம். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், தலைமை பார்த்துக் கொள்ளும். சீட்டுகளை பிரித்து கொடுப்பதும் தலைமையின் வேலைகளில் ஒன்று. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும். அதை மட்டுமே ஒரே இலக்காக கொண்டு பணியாற்ற வேண்டும். தகுதியில்லாதவர்களுக்கு கட்சியில் பொறுப்புகள் வழங்குவதில்லை. அதன்படி இளைஞர்கள் பலரும் கூட பொறுப்புகளுக்கு வந்துள்ளனர். பொறுப்புக்கு வர நினைப்பவர்கள் தகுதியை மட்டுமே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் மதமாற்றம் அதிகரிப்பு, இந்து முன்னணி குற்றச்சாட்டு. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கை: விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களின் போது போலீஸ் துறை 1000 கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஆனால் கிறிஸ்துமஸையொட்டி மத பிரச்சாரங்கள் தீவிரமாக நடக்கின்றன.
இந்துக்கள் வாழும் பகுதிகளில் சென்று குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதாக ஆசை காட்டி மதமாற்றத்தில் ஈடுபடுகின்றனர். ஆட்சேபனை தெரிவித்தால் இந்துக்கள் மீது வழக்கு பதிவு செய்து மிரட்டுகிறது போலீஸ் துறை. ஹெப்ரோன் மிஷன் பெந்தகோஸ்தே சபையின் கீழ் உள்ள பல கிளை அமைப்புகள் குக்கிராமங்கள் தோறும் அமைக்கப்பட்டு அங்கெல்லாம் மதமாற்ற வேலைகளை தீவிரமாக செய்து வருகின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வையம்பட்டியில் இவ்வமைப்புகளின் கைவரிசை அதிகமாக உள்ளது. குறிப்பாக மாரியம்மன் கோவிலுக்கு மாலை போட்டுள்ள சிறுமி, சபரிமலைக்கு மாலை போட்டுள்ள சிறுவர்களை குறிவைத்து செயல்படுகின்றன. அவர்கள் மத வழிபாட்டை பின்பற்ற வைக்கின்றனர். இவற்றை எதிர்க்கும் பொதுமக்கள், இந்து ஆதரவாளர்கள் மீது போலீசார் வழக்கு போடுகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்த பின் இம்மாதிரியான சட்டவிரோத செயல் அதிகரித்துள்ளது. இத்தகைய மத பிரச்சார நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதிக்கும் என கூறியுள்ளார். செல்போன் பேசியபடி பஸ் ஓட்டினால் 29 நாள் சஸ்பெண்ட், டிரைவர்களுக்கு எச்சரிக்கை. பயணிகள் பாதுகாப்பு கருதி அரசு பஸ்களை ஓட்டும் டிரைவர்கள் செல்போன் பயன்படுத்த 2014 முதல் தடை உள்ளது. ஆரம்பத்தில் மாதத்தில் ஓரிரு முறை திடீரென சோதனை நடத்தப்பட்டது. பஸ் ஓட்டும்போது செல்போன் பேசுவது உறுதி செய்யப்பட்டால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சமீப நாட்களாக சோதனைகள் குறைந்து விட்டன. குறிப்பாக கொரோனா பாதிப்பு காலத்திலிருந்து பெரிய அளவில் சோதனை நடத்தப்படவில்லை. அரசு பஸ்களில் சமீப காலமாக டிரைவர்கள் பலர் செல்போன் பேசிக்கொண்டும் ஹெட்போன் பயன்படுத்தி பாட்டு கேட்டபடியும் பஸ்களை இயக்கி வருகின்றனர். இது தொடர்பாக பயணிகளிடமிருந்து புகார்கள் வந்தன. சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டும் வருகின்றனர். இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: இந்த விவகாரத்தில் 1000க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 3 நாட்கள் மட்டுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின் 13 நாட்களாக அதிகரிக்கப்பட்டது. சில மாதங்களாக அரசு பஸ் டிரைவர்கள் மீது புகார்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே விதிமீறலில் ஈடுபடும் டிரைவர்களை 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் குறித்த நோட்டீஸ் தமிழகம் முழுதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட பணிமனைகளில் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் டிரைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்துள்ளோம். பஸ்களில் திடீர் சோதனை நடத்த குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என கூறினார். பருப்பு விலையை குறைக்க மத்திய அரசு வலியுறுத்தல். துவரம் பருப்பு, உளுந்து, கடலை பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை மொத்த சந்தையில் 5 முதல் 20% வரை குறைந்துள்ளது. ஆனாலும் சில்லறை விற்பனை விலை குறையவில்லை. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: பருப்பு வகைகளின் விளைச்சல் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேவையான அளவுக்கு இறக்குமதியும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த விலை கடந்த சில மாதங்களில் 5 முதல் 20% வரை குறைந்துள்ளது. அதே நேரத்தில் சில்லறை விலை குறையவில்லை. இது தொடர்பாக சில்லறை விற்பனை தொழில்துறையினருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. உடனடியாக சில்லறை விற்பனை விலையை குறைக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு குறைக்காவிட்டால் குறைந்த விலையிலான பாரத் பிராண்ட் பருப்பு வகைகளின் விற்பனையை மத்திய அரசு அதிகரிக்கும் என தெரிவித்தனர். 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கை வாபஸ். செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடப்பட்ட கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்பப் பெற்றுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில் நகர்ந்தது. இது நேற்றைய நிலவரப்படி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழகத்தின் வடகடலோர மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவியது. மேலும் இதே திசையில் நகர்ந்து தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதி அருகே நிலவும். இருப்பினும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலுக்கு இன்றும் நாளையும் அறிவிக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகடலோர மற்றும் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி, ரூபாய் 11 கோடியை சுருட்டிய கும்பல், பெங்களூருவில் அதிர்ச்சி. பெங்களூருவைச் சேர்ந்த 39 வயதான சாப்ட்வேர் என்ஜினியர் ஒருவர் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியால் 11.8 கோடி ரூபாயை இழந்த சம்பவம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த மோசடி நவம்பர் 25 முதல் டிசம்பர் 12 வரை நடந்துள்ளது. முன்னதாக நவம்பர் 11இல் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அதிகாரி பேசுவதாக பாதிக்கப்பட்ட சாப்ட்வேர் என்ஜினியருக்கு கால் வந்துள்ளது. ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட உங்கள் சிம் கார்டு சட்டவிரோத விளம்பரங்கள், துன்புறுத்தல் செய்திகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக போன் அழைப்பில் கூறியுள்ளனர். இதற்காக மும்பை கோலாபா சைபர் போலீசில் புகார் பதிவு செய்துள்ளதால் உங்களை டிஜிட்டல் கைது செய்வதாகவும் கூறி அதிர்ச்சியளித்துள்ளார். அதன்பின் போலீஸ் அதிகாரி என்று கூறி ஒருவர் பேசியிருக்கிறார். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நேரில் வந்து கைது செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று அச்சுறுத்தினார்.
இதனால் பயந்து போன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த நபர் சொன்னபடி ஸ்கைப் ஆப் டவுன்லோட் செய்துள்ளார். வீடியோ அழைப்பில் பேசிய அந்த நபர் மும்பை போலீஸ் சீருடையில் இருந்துள்ளார். வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையில் இருக்கிறது. நாங்கள் சொல்வதை கேட்க தவறினால் உங்கள் மொத்த குடும்பத்தையும் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டினார். இதனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பதறி போனார். அவரது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை சரிபார்ப்பு நோக்கங்களுக்காக சில வங்கிக் கணக்குகளுக்கு டிரான்ஸ்பர் செய்யும்படி கூறியுள்ளார். கைது நடவடிக்கைக்கு பயந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் அந்த நபர் சொன்ன வங்கிக் கணக்குகளுக்கு பல பரிவர்த்தனைகளில் 11.8 கோடி ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். ஒவ்வொரு முறை பணம் அனுப்பிய பிறகும் மீண்டும் கேட்பதை அந்த நபர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனால் சாஃப்ட்வேர் என்ஜினியருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் அவர் மோசடி கும்பலிடம் பணத்தை பறிகொடுத்தது உறுதியானது. தகவல் தொழில்நுட்ப சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் மோசடி வழக்கு பதிவு செய்து பெங்களூரு போலீசார் விசாரிக்கின்றனர். 3ஆம் பாலினத்துக்கு முற்றுப்புள்ளி, ட்ரம்ப் அறிவிப்பால் சர்ச்சை. அமெரிக்க அதிபராக ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப். தன் புதிய அரசின் கொள்கைகள் குறித்து அவர் தெரிவித்து வருகிறார். ஓரின சேர்க்கையாளர்களுக்கான உரிமைக்கு எதிரான கொள்கையை குடியரசுக் கட்சி கொண்டுள்ளது. இந்நிலையில் அரிசோனா மாகாணத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் ட்ரம்ப் பங்கேற்று பேசினார். திருநங்கை என்ற 3ஆம் பாலினம் என்பது முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை நிறுத்தும் உத்தரவில் நான் அதிபராக பதவியேற்றவுடன் கையெழுத்திடுவேன். குழந்தைகளுக்கு பாலின மாற்ற அறுவை சிகிச்சை செய்வது, இராணுவத்திலிருந்து 3ஆம் பாலினத்தவரை நீக்குவது இந்த உத்தரவில் இருக்கும். பள்ளிகளிலிருந்தும் அவர்களை நீக்குவேன். அதேபோல் பெண்களுக்கான விளையாட்டில் ஆண்கள் இருப்பதையும் தடுப்பேன். இனி அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் கொள்கை ஆண் பெண் என்ற இரு பாலினமே இருக்கும் என ட்ரம்ப் கூறினார். 3ஆம் பாலினத்தவர் தொடர்பான பிரச்சனை அமெரிக்க அரசியலில் நீண்ட காலமாக உள்ளது. ஓரின சேர்க்கையாளர் உள்பட 3ஆம் பாலினத்தவர் உரிமைக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சி உள்ளது. ஆனால் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி அதற்கு எதிர்ப்பாக உள்ளது. அதனால் அந்தந்த கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க மாகாணங்களில் மாறி மாறி பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. 3ஆம் பாலினம் தொடர்பான ட்ரம்பின் இந்த அறிவிப்பு புதிய சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.